ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது A4 டெக் தமிழ். நான் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபோனோட கண்ட்ரோல் பேனலை எப்படி MI 12 மாதிரி சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் பாருங்கள். இது வெறும் MI ஃபோனுக்கு மட்டும் இல்லை, ரியல்மி, ஓப்போ, விவோ ஃபோனுக்குலாம் கீழே ஆப் லிங்க் தந்துருக்குறேன். அந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Feeling low, about to blow back up. Here I'll never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on the shelf. Couldn't even hear me. கீழே லிங்க்கு கிளிக் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போயிருங்க. போனோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இன்டர்ஃபேஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணோடனே இதெல்லாம் ஆன் பண்ண சொல்லு. நம்ம டூயல் சிம் ஃபஸ்ட் ஆன் பண்ண சொல்லுது. அப்புறம் ஆக்சஸிபிலிட்டி ஆன் பண்ண சொல்லுது. அது கிளிக் பண்ணி MI சென்டர் கண்ட்ரோல் சென்டரில் ஆன் பண்ணிடுங்க. ஆக்சஸிபிலிட்டி ஆன் பண்ணிடுங்க. பேக் எல்லாத்தையும் ஆன் பண்ணிடுங்க. ஒயிட் கால் இதில் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்ருங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியாச்சு. அப்புறம் அக்ரி ஆகிடுச்சுன்னா அக்ரி பண்ணிடுங்க. எஸ் அப்படின்னு அக்ரி பண்ணிடுங்க. நமக்கு மேலே ஸ்வைப் பண்ணாவே போதும். MI 12 மாதிரி இல்லை, நோட்டிஃபிகேஷன் பார் வரும். வந்துடுச்சு. உங்களுக்கு ஏதோ ப்ளர் பண்ணுறது, லாகோ எடிட் பண்ணுறது அந்த மாதிரி தேவைன்னா உங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நம்ம சும்மா பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் நீங்கள் ப்ளர் பண்ணுற மாதிரியே வைங்க. அப்படின்னாத்தே MI 12 ஃபீல்டு வரும் நமக்கு. இப்போ டார்க் மோட் இருக்குது. இதில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இது வெறும் நோட்டிஃபிகேஷன் பார் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணு. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி தீமை சேஞ்ச் பண்ணுறேன்னு தான் நான் சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். நம்ம டார்ச் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம் அதில். அப்புறம் நீங்கள் ரீசெண்ட் ஆப்பை தள்ளி விட்டுறாதீங்க. தள்ளி விட்டிங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு தான் வரும். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்களுக்கு தேவையானது வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரைட் சைடு எடுத்தோம்னா நோட்டிஃபிகேஷன் வரும், லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா நோட்டிஃபிகேஷன் பார் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.